தமிழக முதலமைச்சரா விஜய் பொறுப்பேற்றதுல இருந்தே அவருக்கான பேச்சுகள் தான் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் அடுத்து என்ன பண்ண போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் தான் இங்க அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாடி ஒரு சவால் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன தகவல் அப்படின்ற விவரங்களுடன் இணைகிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம். வணக்கம் சண்முகசுந்தரம். இப்போ விஜய் முன்னாடி ஒரு சவால் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன மாதிரியான சவால்? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, ஒரு புதிய அத்தியாயம் தமிழகத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதாவது மதில் மேல் பூனையாக விஜய் தற்போது நிற்கிறார். ஒரு பக்கத்திலே கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்ற வகையிலே 3 தீய சக்திகள் இருக்கின்றன. இன்னொரு பக்கத்திலே ஆனஸ்டி, சக்சஸ், டெவலப்மெண்ட் என்று ஒரு தூய சக்தி நிற்கிறது. இந்த பக்கமா அந்த பக்கமா விஜய் எப்படி போக போகிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. அவர் எப்படி போக போகிறார், அவருக்கு வாய்ப்புகள் என்ன, அவர் முன்னால் இருக்கும் சவால்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். தற்போது அந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உங்க விஜய் நான் வர. நேர்களே, சிறப்பு நேரலைக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். தற்போது முதலமைச்சர் விஜய், நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு பக்கத்திலே CCC, ஒரு பக்கத்திலே சக்சஸ், டெவலப்மெண்ட் அண்ட் மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆனஸ்டி, சக்சஸ், டெவலப்மெண்ட் என்று ஒரு பக்கம் இருக்கிறது. எதை எடுக்க போகிறார்? விஜயிடம்தான் இருக்கிறது. அந்த முதலமைச்சர் விஜயின் மூலமாக தமிழகத்திலே ஒரு புதிய அத்தியாயம், அதாவது தமிழ்நாடுஸ் நியூ ஆர்டர், தற்போது தமிழகத்தின் புதிய இயல்பு நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை மாற்றக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்கிறதா? முதலமைச்சர் விஜயிடம் தற்போது மிகப்பெரிய பிளஸஸ் வந்திருக்கிறது. அவருக்கு சவால் நிறைய இருந்தாலும் அவர் முன்னால் மிகப்பெரிய அவரால் செய்யக்கூடிய வாய்ப்பை அவரே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்றால் தமிழக மக்கள் யாரும் எதிர்பாராத வகையிலே விஜய்க்கு ஒரு தனி பெரும் கட்சி என்ற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார்கள். 107 இடங்களுடன் மிகப்பெரிய ஒரு சக்தியாக தற்போது தமிழகத்திலே நுழைந்து பல கட்சிகளின் ஆதரவுடன் தற்போது பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சர் விஜயாக முத்திரை பதிக்க ஆரம்பித்திருக்கிறார். சட்டமன்றம் நேற்றோடு முடிவடைந்து விட்டது. தற்போது தலைமை செயலகத்திற்கு சென்றுள்ள விஜய் தன்னுடைய சீட்டில் அமர்ந்து கொண்டு பணிகளை கிடுவென தொடங்கிவிட்டார். அந்த காட்சிகள் நமக்கு நேரலை காட்சிகளாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே நாம் விஜய் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை செய்வதற்காக வந்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, லட்சோபலட்சமான கோடானு கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏதோ செய்ய போகிறார் விஜய் என்று. என்ன செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார்? ஆனால் இதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு முன்னால் விஜய் பிரச்சாரங்களிலே மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை. மற்ற கட்சிகளைப் போல ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு இடமாக சென்றெல்லாம் பிரச்சாரம் செய்யவில்லை. குறைந்த அளவு தான் பிரச்சாரம் செய்தார். ஆனால் நிறைந்த அளவு மக்களை கவர்ந்திருக்கிறார். அதுதான் வாக்குகளாக மாறி தற்போது முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனவே விஜய் அந்த பிரச்சாரத்தின் போது பேசிய சில வசனங்கள், சில டயலாக்குகள் சினிமா டயலாக் போல் தான் இருக்கும். ஆனால் அவர் பேசியது என்ன என்பதை பார்ப்போம். பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசுவோம். தற்போது விஜய் பேசிய அந்த பேச்சு எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இதென்ன முதல்வன் படமா, ஒரே நாள் நம்ம இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? இட் இஸ் அ ப்ராசஸ். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து
அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். நேயர்களே, அடங்கி போகவோ அண்டி போகவோ அடிமையாக இருக்கவோ வரவில்லை, ஊழல் செய்ய விடமாட்டேன் என்று விஜய் பேசிய டயலாக்கை பார்த்தோம். இந்த டயலாக் சினிமா டயலாக்காக இருக்கக்கூடாது, நிஜத்திலே ரீலாக இல்லாமல் ரியலாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. அதற்கேற்ப ஒரு சந்தர்ப்பம் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை மூழ்கடிப்பதற்காக சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே பாலமாக இருக்க வேண்டியவர்கள் அரசு ஊழியர்கள். அதிகாரிகள் முதற்கொண்டு கடைநிலை ஊழியன் வரை அரசு ஊழியர்கள் தான் நமக்கு பாலமாக இருப்பார்கள். அந்த அரசு ஊழியர்களில் நல்ல ஊழியர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் சில கெடு ஊழியர்களால் அந்த ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. அரசு இயந்திரம் மட்டுமல்ல, ஆட்சியாளர்களையும் அது விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. ஆனால் இவர்கள் சொல்லும் காரணம் ஆட்சியாளர்களால் தான் நாங்கள் கெட்டோம் என்று, ஆட்சியாளர்கள் இவர்களால் தான் கெட்டோம் என கூறுவார்கள். அது இந்த குற்றச்சாட்டு என்பது பல ஆண்டுகளாக தொடர்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆட்சி மாறிவிட்டது, காட்சிகள் இன்னும் மாறவில்லை. அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த சிறப்பு வரைகளை நாம் பார்ப்போம். அதில் சில முக்கியமான புள்ளிகளை நாம் கொடுத்திருக்கிறோம். தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அரசு இயந்திரத்தின் மூலமாக அரசு ஊழியர்கள், பல்வேறு கட்ட அரசு ஊழியர்கள், குறிப்பிட்ட அரசு ஊழியர்களை நாங்கள் சொல்லவில்லை, பல்வேறு நிலைகளில், பல்வேறு இடங்களில், பல்வேறு துறைகளில் நடைபெறுவதை தான் பார்க்கிறோம். நாம் ஆட்சி சிஎம் விஜய்க்கு சவால் விடும் அரசு கருப்பு ஆடுகள். இன்னமும் ஊழல் லஞ்சம் என்பது அரசு அலுவலகங்களில் கோடி கட்டி பறப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலை அடுத்த புள்ளிக்கு செல்வோம். அடுத்த புள்ளியை பார்ப்போம் நாம். அதாவது பறைப்பொருளில் பேசிய தாவேக தலைவர் விஜய் லஞ்ச ஊழலை ஒழிப்பேன் என உறுதி கூறினார். ஆனால் அந்த உறுதியை அவரால் செயல்படுத்த முடியுமா என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனால் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் ஆட்சி மாறியும். தற்போது உதாரணத்திற்கு டாஸ்மாக் எடுத்துக்கொள்வோம். டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவது என்பது தொடர்கதையாகவே இன்னும் நீடிக்கிறது. செந்தில் பாலாஜி வாங்குகிறார் என்று விஜய் ஆவேசமாக பேசினார். 10 ரூபாய் பாட்டிலுக்கு என்று பாட்டெல்லாம் பாடினார். ஆனால் இன்னும் டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். டாஸ்மாகை மூட போகிறோம் என்ற அறிவிப்பு வந்தவுடன் அதிலே வருகின்ற கமெண்ட்ஸ்லே தொடர்ந்து இன்னும் 10 ரூபாய் வாங்குவது நீடிக்கிறது என்கிறார்கள். அது டாஸ்மாக் கடைகளில் 10ஆம், இலை கடைகள் என்று இருக்கலாம், அங்கு 50 வாங்குகிறார்களாம், தொடர்ந்து வாங்குகிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆர்டிஓ தாசில்தார் அலுவலகம் லஞ்சம் வாங்குவது குறைவில்லாமல் இன்னும் நடக்கிறதாம். ஆர்டிஓ அலுவலகங்களே லைசன்ஸ் வாங்குவது முதற்கொண்டு எதாக இருந்தாலும் பைசா. அதே போன்று தாசில்தார் அலுவலகத்தை சென்று எந்த சான்றிதழ் வாங்க சென்றாலும் பைசா. உடனடியாக வேண்டும் என்றால் ஒரு ரேட், சிறிது நாள் கழித்து வாங்க வேண்டும் என்றால் ஒரு ரேட் என்ற வகையில் எங்கும் ஊழல் இன்னும் இருக்கிறது. இந்த ஊழல் லஞ்ச பெருச்சாலைகள் இடையே நல்ல ஊழியர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது வந்திருக்கும் சிஎம், தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா என்று கேள்வியை அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது சிஎம் காதிலே ஒலிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறப்பு செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என மூன்றும் கொடி கட்டி பறக்கிறது. இன்னமும் கொடி கட்டி பறக்கிறது. இது தடுக்கப்பட வேண்டும், இது அழிக்கப்பட வேண்டும், இது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆட்சியாளர்கள் வருகிறார்கள். தற்போது சிஎம் விஜய் வந்திருக்கிறார். இவர் என்ன செய்ய போகிறார்? இவர் முன் காத்திருக்கும் மிகப்பெரிய சவால் இது. அடுத்த புள்ளியை பாருங்கள். ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை, யார் தடுப்பார் எங்களை பார்க்கலாம் என இந்த ஊழல் பெருச்சாலிகள் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழல் பெருச்சாலை தொடர்ந்து இந்த அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தட்டி கேட்க வேண்டிய சிஎம் விஜய் நிச்சயம் தட்டி கேட்பார் என்றால் தற்போது வந்திருக்கிறார். அவர் சாட்டை எடுக்க தொடங்கி இருக்கிறார். தற்போது சிஎம்டிஏவிலே ஒரு அறிக்கை இன்று காலை கூட நாம் சத்தியம் டிவியிலே எக்ஸ்க்ளூசிவாக நாம் ஒளிபரப்பிடும். அந்த சிஎம்டி அறிக்கை மிக முக்கியமானது. அதே போன்று தற்போது கல்லா கட்டுவது ஆட்சியாளர்களா அதிகாரிகளான கேள்வி என்றால் முன்பெல்லாம் என்ன சொல்லினார்கள்? இந்த 10 ரூபாய் கமிஷன் வாங்குவது, லஞ்சம் வாங்குவதெல்லாம் அமைச்சர்கள் வரை கொடுக்கிறோம், அதிகாரிகள் கொடுக்கிறோம், ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் கொடுக்கிறோம் என சொன்னார்கள். இப்போது ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள். தற்போது புது ஆட்சியாளர்கள் யார் அமைச்சர் என்று இன்னும் தெரியவில்லை. எந்த இலாக்காக யார் அமைச்சர் யாருக்கு போகிறது? அப்பொழுது கட்டிங் வாங்குகின்ற கல்லா கட்டுவதெல்லாம் யார் வைத்துக் கொள்கிறார்கள்? அரசு அதிகாரிகளா? தற்போது நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இது நாம் சொல்ல விரும்புவது கல்லா கட்டி கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் இதை யாருக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான். தற்போது இந்த செய்தி நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் போதே ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது.
அரசாங்கத்திடமிருந்து நமக்கு செய்தியாளர் அனுப்பிய அந்த முக்கியமான செய்தி தற்போது நம்முடைய தொலைபேசியிலே வந்திருக்கு. மிக முக்கியமான செய்தி, டாஸ்மாகிலே கூடுதல் விலைக்கு 10 ரூபாய்க்கு மேல் விற்றால் கடும் நடவடிக்கை எடுப்போம் என டாஸ்மாக் மேலாளர் தெரிவித்துள்ளதாக நமது செய்தியாளர் அந்த செய்தி குறிப்பை அனுப்பியிருக்கிறார். எனவே மிக தெளிவாக நமது செய்தி அங்கு ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. 10 ரூபாய் கமிஷன் என்று நாம் செய்தியை வெளியிடுகிறோம், அங்கு தற்போது உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என கூறுகிறார். சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கு இது உதாரணமாக நாம் பார்த்துக் கொள்ளலாம். தற்போது சிஎம் விஜய் உத்தரவின் பேரிலே டாஸ்மாக் உடைய மேலாளர் தற்போது அதிரடியாக ஒரு உத்தரவை போடுகிறார். 10 ரூபாய்க்கு எங்கேதான் வாங்கினால் உடனடியாக நடவடிக்கை என்ற அளவிலே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே விஜய் முன் காட்சி மாறி காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் தற்போது தொடர்கிறது. ஆனால் இதை விஜயால் சரி செய்ய முடியுமா? அதற்கான வரைகளை தற்போது பார்ப்போம். சிஎம் சார், நீங்கள் பார்க்கலாம், சிஎம் சார் இது நல்ல சான்ஸ், விட்டு விடாதீர்கள். இப்ப திருத்தலனா இனி எப்போதும் முடியாது. பெருசா பணம் பொருள் கொடுக்காமல் விஜய் ஜெயிச்சிருக்கார். ஏனால் மிக முக்கியமானது, இதுவரை திரைப்படங்கள் நாம் பல திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் யாரிடமாவது லஞ்சமாக பேசும்போது அமைச்சர்களோ அதிகாரிகளோ யாராவது பார்க்கும்போது ஆட்சியாளர்கள் என்ன சொல்வார்கள், அரசியல்வாதிகள் என்ன சொல்வார்கள் என்றால், நாங்கள் சும்மாவா ஓட்டு போட்டீங்க, இவ்வளோ பணம் கொடுத்தோம்ல, இவ்வளோ பரிசு கொடுத்தோம்ல, இவ்வளோ பொருள் கொடுத்தோம்ல, அப்போ நாங்கள் திருப்பி சம்பாதிக்கிறது எப்படி, இவ்வளோ செலவு பண்ணல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், திருப்பி எடுக்க வேண்டாமா, அப்போ இப்படி தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வியாகியானத்தை அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். பல திரைப்படங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். நிஜத்திலும் பல ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் இது போன்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் விஜய், பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் விஜய் கட்சியிலும் ஒரு சிலர் கொடுத்திருக்கலாம். ஆனால் பொதுவாக விஜய் சார்பிலோ பெரிய அளவு இந்த மாதிரி பணம் கொடுக்கவில்லை. பணம் இல்லாமல் மக்கள் மாற்றம் வேண்டும் என மற்ற கட்சிகள் கொடுத்ததெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு விஜய்க்கு போட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சான்ஸ் விஜய் உங்களுக்கு, முதலமைச்சர் விஜய், இது மிகப்பெரிய சான்ஸ் உங்களுக்கு. என்றால் செலவு, ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் ஜெயித்து வந்திருக்கிறீர்கள். எனவே மக்களுக்கு நீங்கள் செய்ய முடியும். இதை நீங்களும் உங்களுடைய பேச்சுக்களை சொல்லியிருக்கிறீர்கள். நான் மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். எனவே அந்த வகையிலே நிச்சயமாக நீங்கள் செய்வதற்குரிய வாய்ப்பினை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே சான்ஸ் இருக்கிறது. இந்த சான்ஸை விட்டு விடாதீர்கள். விஜய் என்ற 3 எழுத்தின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் செய்வீர்கள், மாற்றம் தருவீர்கள் என்ற நம்பிக்கையிலே வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக அடுத்த புள்ளியில் பார்க்கலாம், மாற்றம் தருவார் என விஜய்க்கு மக்கள் ஆதரவு. எனவே இந்த ஆதரவை, மக்கள் நம்பிக்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். செலவு செய்யாமல் ஜெயித்ததால் அதை எப்படி எடுப்பது என்று யோசிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை. எனவே நிச்சயமாக நீங்கள் நினைத்தால் அதிரடியாக சவுக்கினை எடுக்கலாம். இன்று காலையில் நாம் ஒளிபரப்பிய அந்த சிறப்பு அறிக்கை இருக்கிறதா, அதை கூட நாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்திலே தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த திரையிலே போடுவார்கள். அதில் மிக சிஎம்டிஏ அறிக்கை. அது சிஎம்டிஏவில் தயவு செய்து முதலமைச்சர் நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை தர முடியும், தருவேன் என உத்தரவாதம் கொடுத்து தன்னுடைய பதவியேற்பு விழா என்பது பேசியிருக்கிறார். எனவே அந்த வகையில் நீங்கள் ஒழுங்காக செயல்பட வேண்டும். உடனுக்குடன் ஃபைல்களை கிளியர் செய்ய வேண்டும். கிளியர் செய்யாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை பாயும். அதுவும் ரெட் டேபிசம், இந்த சிவப்பு நாடா முறை, அதிகாரிகளுடைய அலட்சியத்தின் காரணமாக, மெத்தனம் காரணமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு லஞ்சம் ஊழல் பெருக்குவதற்காக நேரத்தை கடத்துகின்ற அந்த சிவப்பு நாடா முறையை ஒழிக்க வேண்டும். அது உச்ச அதிகாரி முதல் கடைநிலை ஊழியன் வரை இருக்கக்கூடாது. ஊழல் பெருச்சாளிகளை களையெடுக்க சரியான சந்தர்ப்பத்தை விஜய்க்கு கொடுத்திருக்கிறது மக்கள் சக்தி, மக்கள் தீர்ப்பு 2026. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ள விஜய் தயாராக வேண்டும். விஜய் அனைத்து வகை அரசு அலுவலர்களிலும் தீவிர கண்காணிப்பை கொண்டு வர வேண்டும். தன்னுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் அமைச்சர்கள் முதற்கொண்டு, என்றால் விஜய் உங்களுக்கு மிக முக்கியமான மற்றொரு விடயத்தை, சிஎம் விஜய் அல்ல, இது கட்சித் தலைவர் விஜய்க்காக ஒரு அறிவுரை. உங்கள் கட்சியிலே சேர்ந்திருப்ப அனைவரும் புதியவர்கள் அல்ல, மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் பலர் உங்கள் கட்சியிலே எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், விரைவில் அமைச்சர்களாக கூட வரலாம். எனவே தவறென்றால் அமைச்சர் முதற்கொண்டு கடைநிலை ஊழியன் வரை அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைவரையும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக நேர்மையான ஒரு வெளிப்படையான ஒளிவு மறையின்றி திறமையான ஒரு நிர்வாகத்தை உங்களால் கொடுக்க முடியும். அதற்கான வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்றால் இன்றும் நீங்கள் பார்க்கலாம், ஆட்சி மாறியும் காட்சி மாறாத சூழல் தான் இருக்கிறது.
அதற்கு உதாரணம் தற்போது டாஸ்மாக் பொது மேலாளர் கொடுத்த அறிக்கையே போதும். அதுவே ஒரு சான்று என்றால் கூடுதல் விலைக்கு விட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்றால் கூடுதல் விலைக்கு விற்கிறார்கள். அதனால தான் இப்படி ஒரு அறிக்கை வருகிறது. அதை தான் நாங்கள் நமது செய்தியிலே, சத்தியம் தொலைக்காட்சி செய்தியிலே போட்டோம். இன்னும் டாஸ்மாகிலே 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா 10 தொடர்கிறது. தற்போது அதை உறுதி செய்யும் வகையிலே பொது மேலாளர் அறிக்கை வெளியிடுகிறார். கூடுதல் விலைக்கு விட்டால் நடவடிக்கை என்ன இருக்கிறது, தவறு இருந்தால் தானே அந்த நடவடிக்கைக்காக ஒரு அறிக்கை வெளியிட முடியும். அந்த வகைதான் போட்டிருக்கிறார்கள். அந்த சிஎம்டி அறிக்கை, காலையில் சென்ற அறிக்கையை நாம் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். அதிலே மிக தெளிவாக தற்போது இந்த அறிக்கையை பார்க்கலாம். There shall be no red tapeism at any level in the department. The officers shall take all necessary steps to preserve public confidence at all levels. The above instructions shall be meticulously followed, and any deviation or negligence by officials at all levels shall be viewed very seriously, leading to serious discipline actions as per the conduct rules. மிக தெளிவாக குறிப்பிட்ட இந்த சிஎம்டி அறிக்கையிலே இன்று காலையிலிருந்து வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியில் எக்ஸ்க்ளூசிவாக நாம் கொடுத்திருக்கிறோம் இந்த செய்தியை. எனவே விஜய், சிஎம் விஜய், மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் விஜய், உங்களுக்கு இது சரியான சான்ஸ். நாட்டை திருத்துவதற்காக அல்ல, இந்த தமிழகத்திலே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மக்கள் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஊழல் பெருச்சாலைகளை பாருங்கள், உங்கள் பின்னாலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். பின்னால் இருப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களை களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி திருந்துங்கள், திருத்த பாருங்கள். இல்லையென்றால் திருத்தி அவர்களை தூக்கிவிடுங்கள். திருந்துங்கள், திருத்தப்படுவீர்கள் என்பார்கள். அது போன்று வாய்ப்பினை கொடுப்பாருங்கள். இல்லையென்றால் திருத்தி விடுங்கள், அவர்களை டிஸ்மிஸ் செய்யுங்கள். அப்போதுதான் நிர்வாகம் சீராகும். இந்த ஊழல் லஞ்சம் ஒழிந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழ்நாடு பயணிக்க தொடங்கும். உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பை பொதுமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கே சவால் விடுகிறார்கள். நாங்கள் சில இடங்களிலே எங்களுடைய செய்தியாளர்கள் பல இடங்களுக்கு சென்ற பொழுது, ஆட்சி மாறினால் என்ன, காட்சிகள் மாறாது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் இப்படிதான் தொடர்வோம் என்கிறார்கள். இன்று கூட திண்டுக்கல்லில் ஒரு செய்தியை போட்டோம். சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி. திண்டுக்கல்லில் மணற்கொள்ளை ஆட்சி மாறி இந்த சில நாட்களே மணற்கொள்ளை மீண்டும் தொடங்கிவிட்டது. மணலை பட்ட பகலிலே கொள்ளை அடிக்கிறார்கள். இவர்களை சும்மா விடக்கூடாது. நீங்கள் உடனடியாக சாட்டையை சுழற்ற வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய சவால். சரியான அதிகாரிகளை வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கூட வைத்துக் கொண்டு நிச்சயமாக உடனே நடவடிக்கை எடுங்கள். இந்த காட்சிகள் திண்டுக்கல்லில் இன்று காலை நடைபெற்றது, நமக்கு வந்திருக்கிறது. மிஸ்டர் சிஎம் சார், உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம். நடவடிக்கை எடுங்கள், உடனடி நடவடிக்கை எடுங்கள். சிஎம் சார், இது நல்ல சான்ஸ், விட்டு விடாதீர்கள். உங்களின் அவசர கவனத்திற்காக சத்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக தற்போது இந்த தகவல்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே உடனடி நடவடிக்கை எடுங்கள். நிச்சயமாக நியூ நார்மல், தமிழ்நாடு நியூ நார்மல் என்ற வகையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டிலே உங்களால் கொண்டு வர முடியும். நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். ஊழல் பெருச்சாலைகளை அடையாளம் கொண்டு துரத்தி அடியுங்கள். நிச்சயமாக ஒரு தூய்மையான நிர்வாகத்தை நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் சற்று நீங்கள் சோர்ந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் இன்னும் ஒரு அரசியல்வாதியாகத்தான் இருப்பீர்களே தவிர, இன்னும் ஒரு முதலமைச்சராகத்தான் இருப்பீர்களே தவிர, ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களால் படைக்க முடியாமல் போய்விடும். எனவே தயவு செய்து இந்த சான்ஸை விட்டுவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அன்பு வேண்டுகோளை பொதுமக்கள் சார்பிலே சத்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்க விஜய், நான் வரேன்.